வரலாறு நாங்கள் எங்கேயுமே பார்க்கல. அமல் இல்லாத வீடுகள்லையும், அமல் இல்லாத பள்ளிவாயல்கள்லையும், அமல் இல்லாத ஆண்கள்லையும், அமல் இல்லாத வாலிபர்களையும், அமல் இல்லாத வயோதிபர்களிடத்திலேயும், அமல் இல்லாத வாலிப பெண்களிடத்திலேயும், அமல் இல்லாத ஆண்களிடத்திலேயும் எங்கேயுமே நாங்க ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்கிறோம் என்று வரலாறுல எங்கேயும் இல்லை. பைத்துல் மக்திஸுடைய வெற்றி கிடைச்ச போது வரலாறுல எழுதுறாங்க பாருங்க, வேண்டா படிச்சு பாருங்க. பைத்துல் மக்திஸுடைய வெற்றி கிடைச்சிறதுக்கு 2 நாட்கள் இருக்கு. சலாஹுத்தீன் அய்யூபி அலைஹி ரஹ்மா நோட்டமிட்டு பார்க்கிறாங்க, அடே முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறாங்க பார்க்கிறாங்க. பல கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப யுத்தம் வேகமாக நடந்து கொண்டும் இருக்கு. ஒரு கூடாரத்தை வைத்து பார்த்தாங்க. அந்த கூடாரத்தில் சில முஸ்லீம்கள் ஒன்று சேர்ந்து தொழுது கொண்டு இருக்கிறாங்க. நஃபிலான வழக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு கூடாரத்தை பார்த்தாங்க. குர்ஆன், அவர்கள் குர்ஆன், இன்னொரு கூட்டம் அப்படியே குர்ஆன் ஓதி கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டத்தார் அப்படியே எட்டி பார்த்தாங்க. வஅஹ்லுஹா யஸ்குரூனல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு கூடாரத்தை பார்த்தாங்க. அவங்க நலவை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு கூடாரத்தை பார்த்தாங்க. அவர்கள் நல்ல காரியங்கள்ல ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கிறாங்க. இன்னொரு கூடாரத்தை பார்த்தாங்க. அவங்க அப்படியே 2 கைகளையும் ஏந்தி துஆ செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கும் சொன்னாங்க. இன்னும் ஒரு கூடாரத்தை பார்த்தாங்க. வஅஹ்லுஹா நாயிமூன், அவர்கள் எல்லாமே தூங்கி கொண்டு இருக்கிறாங்க, உரட்டை விட்டு தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. சொன்னாங்க சனுக்தா பிஹாதிஹி, இன்னும் 2 நாட்கள்ல இந்த பைத்துல் மக்திஸுடைய வெற்றி எங்களுக்கு கிடைச்சே தீரும். அப்படி தோல்வி கிடைச்சிறதாக இருந்தா இந்த கொஞ்சம் பேர் தூங்கி கொண்டிருக்கிறாங்க பாருங்க, இவர்களுடைய முசீபத்தின் மூலமாகத்தான் எங்களுக்கு தோல்வி கிடைச்சடும் என்று சொல்லி அவர்களையும் எழுப்பி 5 நேரம் தொழக்கூடிய மக்களாக, நல்ல அமல்களில் ஈடுபடக்கூடிய மக்களாக மாற்றினாங்க. 2 நாட்கள் பார்த்தா பைத்துல் மக்திஸுடைய வெற்றி எங்களுக்கு கிடைச்சு, எங்களோட கைக்கு கிடைச்சு. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நான் என்ன சொல்ல வாரேன்டா, முஸ்லீம்களாகிய நாங்க எங்களோட வீடுகளில் குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக, நலவை ஏவி தீமை செய்யக்கூடியவர்களாக, இந்த தஅவத்துடைய உழைப்பை செய்யக்கூடிய ஒரு வீடாக, ஆண்களாக பெண்களாக, ஜமாத் செல்லக்கூடிய ஆண்களாக பெண்களாக நாங்கள் மாறிட்டோம்டா, எங்களோட பள்ளி வாயில்கள் எப்படியாப்பட்ட அமல்கள் நடந்துட்டுண்டா, கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களோட மஹல்லால அல்லாஹ் நாங்கள் நினைச்சு பார்க்காத பரக்கத்தை அல்லாஹ் உண்டாக்குவான். இதைத்தான் அல்லாஹு தாலா குர்ஆன்ல சுருக்கமாக சொல்றான். லவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகௌ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், ஒரு கிராமவாசிகள், ஊர்வாசிகள் ஈமான் கொண்டு தக்வாவோட சாலிஹான நல்ல அமல்கள் செய்வார்கள் என்றிருந்தா வானம் பூமியுடைய பரக்கத்துடைய கதவுகளை அவர்களுக்கு நாங்கள் திறந்து கொடுப்போம் என்று அல்லாஹு தாலா சொல்றான். எனவே எங்களுடைய ஊருல செல்வ செழிப்பான வாழ்க்கை உண்டாகணுமா,